இப்பிறவி தப்பினாய் பிற வாய்க்குமோ என்பர். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் என்பார்கள். நமக்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். நம்ம வெளிநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஆலயத்தினுடைய அட்டமந்திர மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது அவனர்களாலே அவன்தால் வணங்கி என்பதற்கேற்ப அம்பிகை தேர்தல் குட்டி வைத்த வண்ணம் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நாம் காண இருக்கிறோம். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தமையானால் 12 ஆண்டுகள் ஆலயம் சென்று நீதியும் போட்டு காலையும் மாலையும் அம்பிகை தரிசனம் பண்ணால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கும். அதனாலதான் இந்த மகா கும்பாபிஷேகத்தை பார்க்கிறது நம்ம புரிதல் சொல்கிறோம். ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தமையானால் ஜென்மாந்த பாவங்கள் என்று சொல்லக்கூடிய ஊழலை எல்லாம் நீங்கி நமக்கு எல்லா சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது மகா கும்பாபிஷேகம். சர்வ பிராயச்சித்தமாக சொல்லுகிறது. இந்த மகாமாரி அம்பிகையுடைய திருவிழா குட்டி வைத்த வண்ணம் எந்த கரைப்பட்டாலும் மாறிகள் ஆகாது என்பார்கள். அந்த மாரியம்முடைய திருவிழா குட்டி வைத்த மகா கும்பாபிஷேகம் நம்ம எல்லோரும் ஒன்று கூடி இந்த ஆலயத்தை சிறப்பாக பஞ்சவர்ணங்கள் தீட்டி எல்லோரும் நலமுடன் வாழ்வதற்காக இந்த உலகம் வருவதற்காக இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி எல்லோரும் சேர்ந்து மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நம்ம காண இருக்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து எல்லோரும் எல்லா வளம் நலம் பெற்று பெருவாழ் வாழ வேண்டுமாய் உங்களை பிரார்த்தனை செய்து கொண்டே இப்போது மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. ஜெய் ஆதிபராஜத்திரேகி ஜெய் ஓம் சக்தி ஓம் கிண்ணாதிமலாதிபா பூதம் பவித்ரேணே வாஜ்ஜோ ஆபஸ்ரணந்தவைனதः பூர்பவசுவ பூர்பவசுவ பூர்பவசுவ. கொஞ்சம் இருக்கு வெளியே வந்தாதான் போலாம். தீவாசனை காட்டுவாங்க பார்க்கலாம்.